சரிம்மா நான் போய்ட்டு வந்துடுறேன். காலையில எங்கடா கிளம்புற? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயன். ஹலோ சொல்கிறா. டேய் எங்கடா இருக்கா? நான் மச்சா டி நகரில் இருக்கேன்டா. அங்கே என்ன பண்ணுறா? இன்டர்வியூ வந்துக்கிறேன்டா. ஓகே ஓகே ஓகே. சரி நீ எங்கே இருக்க? நான் அதோ பர்சனல் கிளைண்ட் ஒருத்தரை பார்க்க வந்திருக்கேன். மச்சான் நாளைக்கு சுரேஷ்க்கு கல்யாணம்ல, இன்னைக்கு அவன் வீட்டில் தான் சரக்கே வந்துருந்தா. டேய் நான் ஒரு டீ டோட்டல் உனக்கு தெரியாதா? நான் வரல. டேய் உன் டீ டோட்டில் ஒரு கதையை என்கிட்ட விடாத. ஊருக்கு அடிக்கிற பொட்டியா எனக்கே அடிக்க போகிறியா? தெரியுதுல்ல, கூட்டு ஃபோனை வை. உண்மையை சொல்லணும் கட் பண்ணுறான் பார்த்தியா? டேய் வெற்றி வாடா கிளம்பலாம், டைம் ஆகுதுடா. டேய் கோச் கால் பண்ணுறாரா. வெற்றி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். ஹலோ. என்ன மிஸ்டர் ஹீரோ? டேய் வினோத்துன்னு கூப்பிட்றா. சரிடா என்ன பண்ணிருக்க? வண்டி துவச்சுன்னு இருக்கேன். குட் ஜாப்டா மாமே. டேய் மேட்ரை சொல்கிறா. சரி ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு, போறியா? இன்டர்வியூவா? என்ன இன்டர்வியூ? டேய் உன் இன்டர்வியூ தான்டா. மச்சான் அப்போ உடனே அட்ரஸ் சென்ட் பண்ணி விடுறா. சரி அனுப்புறேன்டா. டேய் ஒழுங்கா பண்ணிடுவல்ல, சொல்லி வச்சிருக்கேன்டா. சரி விடுறா, அனுப்பு நான் பார்த்துக்கிறேன். நீ அட்ரஸ் மட்டும் கரெக்டாக அனுப்பிவிடு. சரிடா நான் இருக்கிறேன்டா. டேய் வண்டி வச்சுருக்கேன். டேய் ஒரு நிமிஷம்டா. ஹலோ. என்னடா? காவியா நேற்று கால் பண்ணாடா. நீ என்ன பண்ணுற எப்படி இருக்குன்னு கேட்டா. 3 மாதத்துல அவளுக்கு ஏதோ கல்யாணமா உன்ட்ட சொல்லி சொன்னான். பார்த்தியா 3 வருஷமா லவ் பண்ணி அவளே மூவ் ஆகி போயிட்டா. ஆனால் நீனும் அப்படியே இருக்கியடா. கொஞ்சமாக யோசிக்கணும். தோ இந்த நிற்கிற ஏவிஎம் உலகம் தான் ஏன் உலகம். இந்த உலகத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு 2 பேர் தான். ஒன்று எங்கள் அம்மா. டேய் பொறும்போக்கே எங்க பொறுக்கிருக்கிற? இன்னொன்று தாண்டா சினிமா. சந்தோஷமாக இருக்கால? சரி எல்லாம் சொல்லிட்டேன், எங்கே வேலைக்கு போகிறேன்னு சொல்லவே இல்லையே. ஆக்சுவலாக என் ஜாப் என்னென்னா, குட் மார்னிங் சார், என் பேர் வினோத்குமார்ண்ணா. சினிமாவில் ரொம்ப வருஷமாக நடிகராகவும் ட்ரை பண்ணுங்க ப்ரோ. நீ தானே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் சார். நீங்கள் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுத்து பாருங்கள் சார். யார் சாமி ஹலோ என்ன சார் அப்படின்னு சொல்கிற போல இருக்கும் ஆக்டிங். ப்ளீஸ்ண்ணா ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுத்து பாருங்கண்ணா ப்ளீஸ் மச்சி. நீங்கள் என்ன இன்ஸ்டா செலிபிரிட்டியா? நீங்கள் யூடியூப்ல ப்ளீஸ் படம் பண்ணிக்கிறியா? காசு வச்சிருக்கியா? சார் என்கிட்ட எதுவுமே இல்லை சார். பையா எதுவுமே இல்லாமல் எப்படி ஆவாய்ப்பு சார் தர்றது? ஒரு நிமிஷம் சார். ம் சார் எங்களுமே ஆளுங்களாம் திறமையாக நிறைய பேர் இருக்காங்க சார். அந்த திறமையை காட்டுறதுக்கும் வாய்ப்பு கொடுக்குற ஆளுங்க தான் சார் கம்மி. ப்ளீஸ் சார் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அப்போ எங்களை பார்த்தா வாய்ப்பு தராத ஆள் மாதிரி தெரியுதா? இடியட். போன வையா. சொல்ல வரல சார். சார் சார் ப்ரோ அண்ணா டேய். டேய் அப்பா என் கனவுல வந்தாருடா. அந்த மனுஷன் செத்து 6 வருஷம் ஆகுது. அப்பாவை நினைச்சுக்கப்பா. சரியா? சரிம்மா டிவியை கொடுமா. மா என்னம்மா டம்ளர் தர? என் ஃபேவரட் டீ கிளாஸ் எங்க? அது எங்க போச்சுன்னே தெரியலடா. தெரியலையா? சரி விடுங்க, நான் ஆசைப்பட்டது எதுதான் கிடச்சிருக்கு இருந்திருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு தேனாலும் கிடைக்க மாட்டுது. பார்த்துக்கலாம். டேய்
எதுக்கு ஃபீல் பண்ற? டேய் இதுன்னு இல்லடா, எந்த ஒரு விஷயமும் கஷ்டப்பட்டு தேடினா கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நீ நம்பணும், புரியுதா? அது ஒன்று மட்டும் என் கூடவே இருக்குது. டேய் சொல்ல மறந்துட்டேன், கார்த்தி உனக்கு கால் பண்ண சொன்னான். நான் பார்த்துக்கிறேன். டேய் பிளான் எல்லாம் ஓகேல்ல? டேய் 5000 ரூபா தான்டா. இங்கே பாரு, 5000 ரூபாயில் 5 ரூபா கம்மியாக இருந்தால் கூட நீ வரவே தேவையில்ல, வீட்டில் இருந்துரு. வைடா உஷார் பண்ணிட்டு கூப்பிடு. டேய் பிளான் எல்லாம் ஓகேல்ல? ஓகேடா மச்சான் உனக்கு ஓகே தானே? கன்ஃபார்ம் சார் கன்ஃபார்ம். டேய் இன்னொருத்துக்கு ஃபோன் பண்ண சொன்னேன், ஃபோன் பண்ணியா? நான் கால் பண்ணேன்டா, அவன் எடுக்கல, அவங்க அம்மா தான் எடுத்தாங்க. வீட்டில் ஃபோனை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? சரி அவனுக்கு ஃபோனை போடு. இதோ பண்ணுறேன் மச்சான். யாரா அவன் விசில் வச்சுட்டு? ஹாய் குடி கெடுக்கிற கும்பல்ஸ், வர மொத்த மூதிங்க இங்கே தானே இருக்குது. டேய் மச்சான் கோவா போகலாமா? சூப்பர்ல மச்சான், ஒரு ஆளுக்கு 5000 ரூபா தான், ஓகேவா? போயிட்டு வாங்க. ஏன்டா? வேண்டாண்டா. டே வினோத், வடபழனியில் ஒரு ஆடிஷன் பண்ணியே, என்னாச்சு? வழக்கம் போல தான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க, கால் பண்ணுறேன், தயவுசெய்து சொன்னுங்க. விடு மச்சான், ட்ரை பண்ணிட்டே இரு, கண்டிப்பாக கிடைக்கும், சரியா? விடு பார்த்துக்கலாம். டே வினோத், நான் தான். எத்தனை வருஷமா நீ சினிமாக்கு ட்ரை பண்ணிருக்க? ஏண்டா? சும்மா சொல்கிற. 8 வருஷம் ட்ரை பண்ணுங்க. 8 வருஷம் வேஸ்ட்டு. டேய் நீ இல்லை மச்சான், அந்த 8 வருஷம். டேய் என்னடா பேசிட்டு இருக்கான் அவன்? என்னடா டேய் பார்த்து பேசுகிறா. ரியாலிட்டி தானே சொல்கிறேன். உனக்கு ஒன்று சொல்லவா? உனக்கும் சினிமாக்கும் சுத்தமாக செட் ஆகாது மச்சான். டேய் என்னடா பேசிட்டு இருக்க? ஆமாடா, இவன் நம்ம கூட தான் சுற்றின்னு இருக்கான், நீங்கள் எல்லாம் வேலைக்கு போகிறீங்க, இவன் இன்னும் சினிமா லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுங்கிறான். அது உங்கள் யாருக்கும் தெரியலையாடா? அவன் இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு அவங்க டேலண்ட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்னடா டேலண்ட் இருக்குது? சரிடா, உனக்கு என்ன தானே டேலண்ட் இருக்குது சொல்லு. டேய் இவன் இங்கேயே இவ்வளோ யோசிக்கிறான், அங்கே போய் என்னடா நடிப்பான்னு ஏற்றி விட்றீங்க? டே மச்சான், நான் சொல்கிறது தயவு செஞ்சு கேளு. சினிமா அவ்வளோ ஈஸி இல்லை. இங்கே பாரு, சினிமாவில் மச்சான் 100ல் ஒருத்தனுக்கு தான் சான்ஸ் கிடைக்கும், இதுதான் ரியாலிட்டியும். டேய் இந்த சினிமாவெல்லாம் தூக்கி போட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சு அம்மாவை பார்த்துக்கடா. சரி மச்சா, நான் போகணும். அம்மா கடைக்கு போய் சொன்ன, மறந்து இங்கே வந்துட்டேன். சரியா, நான் அப்புறமா வரேன். சரி மச்சான், பாய். தேங்க்ஸ் மச்சி. டேய் அவனுக்கு பிடிச்சிருக்க அவன் பண்ணுறான், உன் மைத்துக்கு நடா வந்தது. ஏய் பைத்தியக்காரங்களாடா நீங்கள்? அவன் தான் ரியாலிட்டினால என்னன்னு தெரியாமல் சினிமான்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கான். அவன் கூட சேர்ந்து நீங்களும் சுற்றிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, சும்மா மாற்று கட்டல. சி மூடு, அதான் பார்த்தனே வன்மத்தை வாந்தி மாதிரி கொட்டினதா. போங்கடான். ஹலோ சார், சார் இதோ கிளம்பிட்டேன். ஃபோனே வரல, போகிறான் பாரு. மிஸ்டர் வினோத், ஒரு இன்டர்வியூக்கு இப்படியா வருவீங்க? கொஞ்சம் கூட ட்ரெஸ் கோட் தெரியாம. யூ கேன் கோ. நாளைக்கு எதை வச்சுட்டு இன்டர்வியூ போகிறது? மச்சான், உங்ககிட்ட ஃபார்மல் ஷூ இருக்கு? இருக்குடா. ஏன்? தேங்க்ஸ்டா. ஏய் எதுக்கு? ஹலோ பிரதர், உள்ள வாங்க.
படித்தாதான் வேலை கிடைக்கும் படித்தாதான் வேலை கிடைக்கும்னு சொல்கிறானுங்க. இங்கே படித்தவனுக்கே வேலை கிடைக்க மாட்டேது மச்சான். எவ்வளோ கடுப்பாகுது. மச்சான் நான் விஸ்காம் என்கிட்ட போய் சிவில் இன்ஜினியர் கொஸ்டின் கேட்டால் நான் என்னடா பதில் சொல்கிறது? சரி விரா தட்டி விட்றா பார்த்துக்கலாம். ஆ வந்துட்டேண்ணா. எங்கண்ணா வீடு? தம்பி வீடுலாம் இல்லைப்பா, ஆஃபீஸ் தான். நீ அங்கேயே இரு, நான் வரேன். சரிண்ணா வெயிட் பண்ணுறேன். ஹலோ, என்னப்பா வண்டியாப்பா? நான் வந்து 2 மணி நேரம் ஆகுதுண்ணா. எங்கண்ணா இருக்கீங்க? தம்பி ஆடிஷன் இன்னைக்கு இல்லையாப்பா. நீ என்ன பண்ணு, அடுத்த வாரம் வந்துடுறேன். அடுத்த வாரம் வந்துட்டு கால் பண்ணு தம்பி. சரியா, வந்து பார்த்துக்கலாம். வந்துட்டான். மச்சான் என்னடா செலக்ட் ஆனா? இல்லை மச்சான், என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கடா. எனக்கு என்னமோ டைமை வேஸ்ட் பண்ணுறியோன்னு தோணுது மச்சான். அது இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிற விஷயம் இல்லைடா இது. வேறு ஏதாச்சும் சான்ஸ் வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் மச்சான். சொன்னால் கேட்க மாட்றான். சரி படட்டும். இங்கே பார், நீ தான் நடிக்க, அதை முதல்ல நம்பு. விட்டுறாத. மச்சான் மச்சி மச்சான் பசிக்குது. ஒரு 100 ரூபா இருந்தால் அனுப்பேன். இல்லைடா வண்டிக்கு பெட்ரோல் போட தான் நான் 50 ரூபா வச்சுக்கிறேன். ஓ சரி சரி சரி, நான் பார்த்துக்கிறேன்டா. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். சொல்லுமா. ஏய் எங்கடா இருக்க? இங்கே தான் பக்கத்தில் வந்துக்கிறேம்மா. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டோம்மா. சரிடா, நாளைக்கு கரண்ட் பில்லு லாஸ்ட் டே, கட்டிடுவல்ல? இப்போ என்ன, உனக்கு கரண்ட் பில் கட்டணும் அவ்வளோதானே? கட்டிட்டேன்னு நினச்சிக்கோ. சரியா, என் ஃபோனில் இருக்குது, நான் கட்டிக்கிறேன். சரிடா, நீ எப்போ வருவ? இதோ பக்கத்தில் தான் இருக்கேன், வந்துடுவேன். நான் ரேஷன் கல்ல இருக்க, வீட்டுக்கு வந்து. சரிம்மா. யார் இந்த பையன்?
ஏய் என்னடா இருமிட்டு இருக்க? என்னாச்சு? சி போய் சொல்லாத. அந்த சிகரெட்டை விட்டு தொலைன்னு சொன்னா கேட்குறியா நீ? நீ ஃபோனை கட் பண்ண. ஃபோட்டோ எடுக்கலாம். ம் என்ன ஃபோட்டோன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறா? இங்க பாரு. ம் அந்த சிகரெட்டை விட்டு தான் தொலைய. ஏன் விட முடியலையா? சிச்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. காசு கொடுத்து வாங்கின பொருள் போடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதை தூக்கி போடு. அதை தூக்கி போடு. ஏய் எனக்கு என்ன, நீ தான் சீக்கிரம் சாக போற. எது? பின்ன இவ்வளோ சொல்றேன் கேட்க மாட்ற. என்னடா சாப்பிடலாம் விட்றா? இவ்வளோ சொல்றேன் எனக்காக அந்த சிகரெட் கூட விட மாட்டியா? ஏய் அப்படி இல்லை கவியா. ஒரு பழக்கத்துலேருந்து அது திடீர்னு விடும்போது அது ரொம்ப கஷ்டம்டி. ஏதோ பண்ணு. ஏய் சரி உனக்காக அதை விடுறேன். ஆனால் ஒன்று, எப்போ எனக்கு வேலை கிடைக்குதோ அப்போவே அந்த சிகரெட்டை போட்டுறேன். சரியா? இது உன் மேலே சத்தியம். எது ஏன் மேல சத்தியமா? ஏய் உன்கிட்ட சத்தியம் பண்ணிக்கிறேன். உன்னை வச்சு சத்தியம் பண்ணிக்கிறேண்ணா. நம்பு, விட்டுருவேன். ஆ சிகரெட்டு பார்க்கலாம். பார் பார் எவ்வளோ கிரிஞ்சாக பேசிக்கிறடா வினோத்து. ஷிட் வேண்டாம். போட்டேன்னா அப்புறம் அடுத்த சிகரெட் அவங்க காசு இருக்காது. ஹலோ மச்சான், கார்த்தி பேசுண்டா. சொல்கிறா? என்ன மச்சான் கொஞ்ச நாளாக அட்டி பார்க்க அட்னஸாக காணும்? ஏய் ஊருக்கு போயிட்டு வந்தேன்டா. ஊருக்கா? ஊருக்கா இல்லைடா, ஊருக்கு போயிட்டு வந்தேன். சரி அதை விடு, ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தா கிரவுண்டு பக்கம் வந்துடு. ஏன் யாருக்கு என்ன ஆச்சு? பிரச்சனை ஆச்சா என்ன? ஒன்றும் ஆகலை. நானும் நவீனும் அங்கே இருக்கிறோம். மறக்காமல் கிரவுண்டு பக்கம் வந்துடு. சரி வை, நான் வரேன். வை. ஓகே. டேய் கேட்ச் பிடி சொன்னால் தடி விட்டுக்கிறான் பாரு. அண்ணே ஏதோ ஆடிஷன் இருந்தால் சொல்கிறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சுண்ணே? தம்பி வெயிட் பண்ணு, வரும்போது சொல்லுவோம். சரியா? எங்கண்ணே ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டீங்க, கட் பண்ணுறீங்க. நானும் ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்கிறேன். அங்கே பாரு ப்ளீஸ்ண்ணே. தம்பி பெரிய செலிபிரிட்டிலாம் இல்லைண்ணா, கேட்டோன்னா வாய்ப்புலாம் டேய் சித்ரா வெயிட் பண்ணு. சரி மச்சான் சொல்லுங்க மச்சான். வாய்ப்பு தேடி நீ போனதெல்லாம் போதும். வாய்ப்பு ஒன்று தேடி வர்றதுக்கு ஒரு வழி சொல்லிட்டா? சொல்கிறா? பேசாம நீ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட. ஆமாம் மச்சான் சொல்கிற கதை தான். நீ மட்டும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் கொண்டு வந்தேன்னு வச்சுக்கியேன், கையில் ஆகாசம்ப்பா முறைகிறான்டா. ஏய் அவனேண்டா முறைக்கிற? அவன் சொல்கிறது கரெக்டு தான். உன்கிட்ட இருக்க டேலண்ட்டை காட்டுற ஒரே பிளாட்ஃபார்ம் இது மட்டும்தான். நீ ட்ரை பண்ணு. வினோத்தே, இந்த உலகம் திறமை இருக்கிறவன் பார்க்காது, திறமை காட்டுறவனை தான் இந்த உலகம் பார்க்கும். சரிடா, நான்லாம் வீடியோ போட்டால் யாராவது பார்ப்பாங்களா? டேய் மொக்க மூஞ்சிங்களாம் வீடியோ போடும்போது உனக்குலாம் என்னடா கேடு? இல்லை இதை வீடியோ போடுன்னு சொல்ல வந்தேன். இங்கே பாரு, நீ எதை பற்றியும் யோசிக்காதா. இது நம்ம காலம். நீ இறங்கி ட்ரை பண்ண. புர்ரா வேர்ட்ஸ்லாம் வெறுத்தனமாக இருக்கா? சொல்லுங்கண்ணே. தம்பி புது படத்துக்கு ஒரு ஆடிஷன் இருக்கு, போறியா? போறியாவா? அட்ரஸ் சென்ட் பண்ண போகிறேன். உங்கள் பேர்? வினோத்குமார் சார். ஃபர்ஸ்ட் டைமா? so many times சார். ஓகே இப்போ எப்படி ஓன் கண்டென்ட் பேசுகிறீங்களா, சினிமா டைலாக் பேசுகிறீங்களா? ஓன் கண்டென்ட்டே ட்ரை பண்ணுறேன் சார். ஓகே ரெடியா? ரெடி சார். ஆக்ஷன். நீ உன்னை அறிந்தா உலகத்தில் போராடலாம். சொல்லு நவீன். டேய் ஃபோன் அடிச்சா எடுத்து தொலையேண்டா. எத்தனை வாட்டரா சொல்றது உன்கிட்ட? இல்லைடா, ஆடிஷன் வந்த மச்சான், அதான் ஃபோனை சைலண்ட்டில் வச்சுருந்தேன். ஆடிஷனா? சரி செலக்ட் ஆனியா? என்ன சொன்னாங்க?
என்னடா சொல்லிருப்பாங்க, வழக்கம் போல தான். மச்சான் நான் என்ன பண்ணிருக்கேன்னு எனக்கு சத்தியமாக தெரில மச்சான். இல்லைடா பாரு, இன்டர்வியூ போகிறேன் வேலை கிடைக்க மாட்டுது, ஆடிஷன் போனால் வாய்ப்பு கிடைக்க மாட்டுது. ஒருத்தி உசிராக நினச்சிருந்தேன், இப்போ அவ்வளோ இல்லை. நான் எல்லாத்துலையும் தோற்று மச்சான் போயின்னு இருக்கேன். சரி விடு மச்சான், ஃபீல் பண்ணாத, வேற சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு தெரியாது மச்சி, நான் வாய்ப்பு கிடைச்சி தோற்று போயிருந்தா கூட எனக்கு இவ்வளோ வலிச்சிருக்காது. ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்காம தோற்று போகிற வழி இருக்கு பார். மச்சான் நான் இதுக்கு மேலே பேச விரும்பலடா. இதுக்கு மேலே பேசினா அழுதுணும்டா. நான் ஏற்கனவே ரொம்ப அழுதுட்டேன். நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் சரியா? விடு பார்த்துக்கலாம். தெரியும்டா, நீ பார்த்து பண்ண. சினிமா ஒரு ஈஸி இல்லை. எனக்கு என்னமோ டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு தோணுது. பெரிய செலிபிரிட்டிலாம் இல்லைண்ணா. பிரதர், மெயின் ரோடு எப்படி போகிறது? டெலிவரி பண்ணிட்டு வந்தேன் ப்ரோ, ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, அதான் ரூட்டு தெரில. தலை எங்கேயும் திருப்பாத, ஒரே ஸ்ட்ரைட் அடி, மெயின் ரோடு வந்துடும். ஓகே ப்ரோ. என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்ன மாதிரியே இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் வீடியோ போட ஆரம்பித்தேன். எப்படின்னா என் பிடிச்ச சிகரெட்டை வச்சு தான். சிகரெட்டுனாலே எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் தலைவர் தான். ஒரு பக்கம் வீடியோ, இன்னொரு பக்கம் டெலிவரின்னு இந்த 3 மாதம் என் வாழ்க்கைக்கு நிறைய அனுபவம் அர்த்தத்தையும் கொடுத்துருச்சு. கண்ணில் கனவை சுமந்துட்டு பிடிக்காத வேலையை நான் ஏற்றுன்னு வாழ ஆரம்பிச்சிட்டேன். என் வாழ்க்கையில் என்ன மாறுமோன்னு நினச்சினோ அது மாறல. ஆனால் ஒரு விஷயம் மாறிச்சு. அது என்னன்னா, அந்த பக்கம் நான் டெலிவரி பண்ண வந்துடுவேன். அப்புறம் கால் பண்ணுறேன். பாய்.
டேய் இப்போ தான் நான் கால் பண்ணேன். யாரு? நான் காவ்யா பேசுறேன். ஹலோ ஹலோ வினோத், கேக்குதா? ஹலோ போதும் வினோத், இதுக்கு மேல எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. ஏய் நான் என்ன பண்ணேன்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க போறேன் வினோத்? கவியா எனக்கு சத்தியமா புரியல கவியா, நீ என்ன பேசுறேன்னு. நான் உன் சினிமா லைஃப் பத்தி தான் பேசுறேன். என் வீட்ல என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க தெரியுமா? டெய்லி அவன் ஓகேவா இவன் ஓகேவான்னு கேட்டுட்டே இருக்காங்க. சரி உன்னை பத்தி சொல்லலான்னு பார்த்தா உன்னை பத்தி பேச என்ன இருக்கு? நீயும் இன்னைக்கு வேலைக்கு போவ, நாளைக்கு வேலைக்கு போவ, நானும் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனா நீ உன் சினிமாவை தான் நம்பிட்டு இருக்க. ஏய் அப்படி இல்லை காவியா, நான் வேலைக்கு போகிறேன். ஆனால் எனக்காக இந்த 1 வருஷம் மட்டும் வெயிட் பண்ணு காவியா. நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். நான் கண்டிப்பாக நடிகன் ஆவேன். நம்பு காவியா, ப்ளீஸ் என்னை நம்பு. நான் ஜெயிப்பேன், கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். காவியா 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 என்னை நம்பு காவியா, நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் காவியா. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். நான் வேலைக்கு போகிறேன். காலேஜ் படிக்கும் போது நீ இதே தான் சொன்ன, ஆக்டிங் சேர போறேன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு ஓகே சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இப்போ நீ அதே சொல்லும்போது என்ன கவியா, நம்பிக்கை வரலையா? பயமா? சொல்லுடி, நீ சொன்னாதானே ஏதாவது தெரியும். ஆமாடா, எனக்கு மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல, என்ன விட்டுரு. நம்பிக்கை வரலையா? யாருமே நம்பலனால நீ என்ன நம்புவோன்னு நினச்சேன். இப்போ நீ கூட என்ன நம்பலை. நீ போ கவியா. ஓகே வினோத், உனக்கு நான் முக்கியமா இல்ல உன் சினிமா லைஃப் முக்கியமா? நீயே முடிவு பண்ணிக்கோ. நான் ஜெயிச்சா மட்டும் தான் கவியா என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நான் வேலை தேரணும், வாய்ப்பு தேரணும். இதான் நான். நீ என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. நீ போ கவியா, இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நல்லா இருக்கேன். நீங்க? உன் நம்பர் நவீன் கிட்ட கேட்டேன், அவன் தான் தந்தான். அப்புறம் நவீன் சொன்னானா என் மேரேஜ் பத்தி. சொன்னா நெக்ஸ்ட் வீக் என் மேரேஜ். நீ வினோத் இன்னும் சினிமா லைஃப் விடலையா? விட்றாத வினோத், ப்ளீஸ் அதை மட்டும் விட்றாத. அன்னைக்கு கோவத்துல என்னென்னமோ பேசிட்டேன், உன்னை நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன். இந்த 3 இயர்ஸ்ல எனக்கு அந்த கில்ட்டு என்னை விட்டு போகவே இல்லை. சாரி வினோத். இல்லை பரவாயில்ல. நான் உன்னை மிஸ் பண்ண மாதிரி நீ சினிமாவை மிஸ் பண்ணிடாத. உன்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு வினோத். உன்னோட டேலண்டால நீ கண்டிப்பா ஒரு பெரிய நடிகனாவ. தேங்க்ஸ். உன் திறமையில எல்லாரும் திரும்பி பார்க்க வைப்ப. சரி, அப்புறம் இந்த 3 வருஷத்துல உனக்கு ஒரு கால் டெக்ஸ்ட் நான் போகணும், டெலிவரி பண்ணேன். ஓகே வினோத், நான் கட் பண்றேன். ஒரு நிமிஷம் கவியா. சொல்லுடா. சந்தோஷமா இரு. ஓகே வினோத், நீயும் சந்தோஷமா இரு. உன்னை பிக் ஸ்க்ரீன்ல பார்க்குற சீக்கிரமா. பாய்.
உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடல். ஹலோ ஹலோ மிஸ்டர் வினோத்குமார். மிஸ்டர் வினோத். ஆமாம், நீங்கள் யார்? வினோத், லாஸ்ட் 3 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? ஆ சொல்லுங்கள் சார். வினோத், டேரக்டர் சார் உங்கள் வீடியோ பார்த்தாரு. ஆக்சுவலாக அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்கள் ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டீங்க வினோத். ஹலோ வினோத், கேட்குதா? ஹலோ வினோத், லைனில் இருக்கீங்களா? உண்மையாக சார் சொல்கிறீங்க? உண்மைதான் வினோத். ஆக்சுவலாக எல்லாருமே வீடியோ பார்த்தோம். அந்த கேரக்டர் ஆக்சுவலாக ஒர்க் ஆகும்னு தோணுச்சு. அதனால தான் சார் உங்களுக்கு கால் பண்ண சொன்னார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு மார்னிங் ஒரு 10 o'clock ஆஃபீஸ் வந்துருங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நேரில். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே ஓகே வினோத், தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். டேய் வினோத்தை, நீ தேனது கடிச்சிச்சு பார்த்தியா? டேய், நான் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு தேன்னா கடிச்சிடும்னு சொன்னேனே, பாத்தியா? கடிச்சிச்சு. சரி சரி, சூரிய நமஸ்காரம் பண்ணதெல்லாம் போதும், உள்ளவா. மோ கடைசியில் எங்கள் அம்மா சொன்னது தாங்க நடந்துக்குது. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு தேடுறோமோ அது கண்டிப்பாக நம்மளை தேடி வரும். என்ன, நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் வரும். நம்ம உழைப்பு உண்மையாக இருந்ததுன்னா இந்த உலகமே நம்மளுக்கு உதவும். நம்புங்க, எனக்கு நடந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். தேங்க்யூ. தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்.